ஆசிரியர்களுக்கு வணக்கம். நிதி பொருளியல் ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. திருக்குறள் 478. நிதி பொருளியல் பொது நிதி. பொருள் பொது நிதியியலின் பாடப்பொருள். எல்லை. தற்கால அரசின் பணிகள். பொது வருவாய், பொது கடன், கட்டாய கூட்டமைப்பு நிதி, உள்ளாட்சி நிதி. வரைவிலக்கணங்கள். பொது நிதி மற்றும் தனியார் நிதி. பொது செலவு, வரி வருவாய், வரவு செலவு திட்டம், நிதிக்குழுவின் வரலாறு. நிதி கொள்கை. நிதி பொருளியல் என்ற பதம் புதிய ஒன்றாகும். இதன் பழைய மற்றும் பிரசித்தி பெற்ற பாடம் பொது நிதி என்பதாகும். பொது நிதி என்ற பாடம் அரசு நிதி பற்றிய செயல்பாடுகளோடு தொடர்புடையது. அரசு கருவூலத்தின் நிதி செயல்பாடுகள் பற்றி விவாதிக்கிறது. பிசிக்கல் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான கூடை என்ற பொருள்படும். இது பொதுவான பை என்பதை குறிக்கிறது. எனவே பொது நிதி என்பதை நிதி பொருளியல் என அழைக்கப்படுகிறது. பொது நிதி என்பதன் ஒரு அரசு தனது நிதி வளங்களை உருவாக்குவது மற்றும் செலவழிப்பது பற்றி கூறுகிறது. குடிமக்களின் மொத்த விருப்பங்கள் பற்றி அரசு கருத்தில் கொள்கிறது. தற்கால அரசு நலம்பேணும் அரசாகும். தற்போது அரசின் செயல்பாடுகள் உள்ளார்ந்த பரந்து விரிந்து காணப்படுகிறது. இச்செயல்பாடுகளை செய்வதற்கு அரசுக்கு நிதி தேவைப்படுகிறது. பொது நிதி. பொருள் பொது நிதி என்பது அரசின் நிதி சார்ந்தவை பற்றி படிக்கக்கூடியதாகும். இது அரசின் வருவாய் மற்றும் செலவுகளை பற்றியும் அவை ஒன்றோடு ஒன்று எவ்வாறு செய்து கொள்கிறது என்பதை பற்றியும் விளக்குகிறது. வரைவிலக்கணங்கள். பொது நிதி என்னும் பாடம் அரசியலுக்கும் பொருளியலுக்கும் இடையே எல்லைக்கோடாக திகழ்கிறது. இது பொது அதிகார அமைப்பின் வரவு செலவுகளை பற்றியும் அது ஒன்றோடு ஒன்று சரி செய்து கொள்வதை பற்றியும் கருத்தில் கொள்கிறது. கூறியவர் டால்டன். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் ஆகும். ஆடம் ஸ்மித். பொது நிதியியலின் பாடம் பொருள் எல்லை. நவீன காலத்தில் பொது நிதியியல் 5 துணை பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது. அவை பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை. பொது வருவாய். பொது வருவாய் என்பது வருவாயை பெருக்கக்கூடிய முறைகளான வரி மற்றும் வரி இல்லா வருமானங்கள் பற்றியும், வரி கொள்கை, வரி விகிதம், வரியின் பளு, வரியின் தாக்கம் மற்றும் அவற்றின் விளைவுகள் ஆகியவற்றையும் விளக்குகிறது. பொது நிதியின் எல்லை. பொது வருவாய், பொது செலவு, பொது கடன், நிதி நிர்வாகம், நிதி கொள்கை. பொது செலவு. இப்பகுதி அரசின் செலவு, பொது செலவின் விளைவுகள் மற்றும் பொது செலவை கட்டுப்படுத்துதல் போன்றவை சார்ந்த அடிப்படை கோட்பாடுகளை கொண்டுள்ளது. பொது கடன். பொது கடன் என்ற பகுதியில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டின் மூலம் பெறக்கூடிய கடன்களுக்கான வளங்களை பற்றி படிக்கிறது. இதில் பொது கடன்களின் சுமை, அதன் விளைவுகள் மற்றும் திரும்ப செலுத்தும் முறை பற்றி இத்தலைப்பின் கீழ் வருகிறது. நிதி நிர்வாகம். இப்பகுதி அரசின் வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு பகுதிகளை பற்றி படிக்கிறது. வரவு செலவு திட்டம் என்பதன் ஓராண்டிற்கான அரசின் பேரளவு நிதி திட்டமாகும். வரவு செலவு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்கள் மற்றும் அதனை தயாரிப்பதற்கான வழிமுறைகள், நிதி ஒதுக்கீடு,
மதிப்பீடு மற்றும் தணிக்கை போன்றவைகள் நிதி நிர்வாகத்தின் கீழ் வருகிறது. நிதி கொள்கை. வரிகள், மானியங்கள், பொதுக்கடன் மற்றும் பொது செலவு ஆகியவைகள் நிதி கொள்கையின் கருவிகளாகும்.